சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, டிபி இருக்குது, தோல்வி அதிகமாக இருக்குது. நீங்கள் சென்னை சிட்டியில் கழுகு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம ஏரியாவில் தான் பெரிய பறவை கழுகு. ஒரு நாள் ஒரு குழந்தைய பாதி தின்னுட்டு பாதி எடுத்து ஒரு மத்த மேலே போட்டுச்சு. கை தனியாக இருக்குது, கால் தனியாக இருக்குது. கல்யாணம் ஆகி இங்கே வந்த உடனேருந்தே எனக்கு பிடிக்கல இந்த இடமே. ஒரே பொல்யூஷன். மாசமாக இருக்கும் போதே என்னால் இங்கே இருக்க முடியல. டைவர்ஸ் வாங்கிக்கினே போயிடலாமா அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தது. ஒருத்தவங்க கையை பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம தூக்கணும்னா கூட, ஐயோ நீங்களா இந்த இடத்துல இருந்தா தூக்காதீங்க, எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும், எங்களுக்கு இது இருக்கும். இவங்களை எங்களை பார்த்தாலே ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க. விஜய் சார் தான் கொஞ்சம் பொறுப்பு எடுக்கணும். இந்த கொடுங்குயிரை கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கணும். வந்த புது முதலமைச்சராவது மக்களுடைய குறைகளை தீர்க்கட்டும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. என் பேர் ஜெயமதி. நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. எங்கள் ஊர் மதுராந்தகம். அங்கே க்ளீனாக இருக்கும். நான் 10 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகி இங்கே வந்த உடனேருந்தே எனக்கு பிடிக்கல இந்த இடமே. ஒரே பொல்யூஷன். மாசமாக இருக்கும் போதே என்னால் இங்கே இருக்க முடியல. டைவர்ஸ் வாங்கிக்கினே போயிடலாமா அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தது. என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த ஒரு மாசமாக இருக்கும்போது இருக்கிற இந்த வாமிட், இந்த எதுவுமே என்னால் பண்ண முடியல. கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு நான். எனக்கு நல்ல உடல் சக்தி எல்லாமே நல்ல இதுவில் தான் இருக்குது. ஆனால் இந்த புகை, இந்த தூசு, இதுவும் எனக்கு இந்த கொடுங்குயூர் இதுவும் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. டைவர்ஸ் வாங்கி போகிற சுச்சுவேஷன் தான். அப்பா அம்மா சரியில்லை, குடும்ப சூழ்நிலை, இது நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். எங்கள் ரிலேஷன்லாம் இங்கே வந்தால் கூட இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒரு டம்ளர் வச்சோம்னா அந்த டம்ளர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஈ முக்கும். நைட்டில் கொசு, 2 வயசு குழந்தைங்க, கரண்ட் இருக்காது. மழை பெஞ்சா அந்த ஸ்மெல் வரும் பாருங்க. அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. எங்கே இருக்கிற குப்பை எடுத்துன்னு வந்து இங்கே கொட்டிடுறாங்க. கொட்டி காவா தண்ணியில் ஃபுல்லாக கலந்துடுது. இந்த பொல்யூஷன் மொத்தம் கலந்து தண்ணி, ஒரு குடிக்கிற தண்ணி கூட யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட, இந்த தண்ணி எப்படிம்மா குடிக்கிறீங்க, இதை போய் குடிக்கிறியாம்மா, தண்ணி தானே முதல் ஆதாரம், இந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு கொடுக்குறியே, நீ எப்படிம்மா குடிக்கிற அப்படின்வாங்க. எங்களுக்கு வர தண்ணியே இதுதான். எவ்வளோ முறை கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நம்ம மேலே தான் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் இங்கே வசிக்கிறீங்களா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாருமே சொல்லலை, நீங்கள் மட்டும் ஏன் வந்து சொல்கிறீங்க. குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி. இந்த கொசுவா இல்லை இந்த தண்ணியால் தான் பிரச்சனையா இல்லை இந்த காற்று தான் பிரச்சனையா, எதுனே எங்களால் சொல்ல முடியல. ஃபுல்லாக குழந்தைங்கக்கிட்ட போனாலே அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. நாங்கள் எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வாழ முடியும். என் வசதி நல்லா இருக்குது, என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அந்தந்த இடம் தேடி போனால் நான் இந்த உலகம் ஃபுல்லாக ஓடி தான் ஆகணும். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல என்னால் நிற்க முடியாது. நான் நின்று இந்த இடத்துல வாழணும், சாதிக்கணும். என் குழந்தைங்க, நான் எங்களுடைய காலம், எங்கள் மாமியாரோட காலங்கள்லாம் கடந்து போச்சு. இனி வரும் சந்ததிகளாவது நல்லா இருக்கணும். அவங்க இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடமே இல்லைன்னா காடாக தான் மாறிடும். இருக்காது. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இந்த இடத்துல மேடு தான் இருக்கும், குப்பைங்க கூலம் தான் இருக்குமே தவிர மனிதர்களுடைய நடமாட்டமே இருக்காது. இந்த சூழ்நிலை மாறணும்னா எங்களுக்கு அரசாங்கம், இந்த கவர்மெண்ட்டு எங்களுடைய தலைமுறையை விட்டுருங்க, என் குழந்தைங்களுடைய தலைமுறைக்கு, வரும் சந்ததிகளுடைய தலைமுறைங்களுக்கு இந்த இடம் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். அடிப்படை வசதிகள், நல்ல காற்று, நல்ல சுத்தமான தண்ணி, ஒரு குழந்தைங்களுடைய நல்ல விளையாடுறதுக்கு. குழந்தைங்க விளையாடுங்கன்னா எங்கே விளையாடுங்க. இது ஒருத்தவங்க கையை பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம தூக்கணும்னா கூட, ஐயோ நீங்களா இந்த இடத்துல இருந்தா தூக்காதீங்க, எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும், எங்களுக்கு இது இருக்கும். இவங்களை எங்களை பார்த்தாலே ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க. ஏங்க 12th படிச்சிருக்கிறேன், டிகிரி படிச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை, இந்த இடத்துல இருந்து வரீங்களா, உங்களுக்கு இல்லை அப்படின்ற இதுன்றாங்க. கொடுங்குயூர்னாலே இதே பிரச்சனை தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லா ஆட்சிக்காரங்களும் வந்து போயிருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ மறுபடியும் இன்னும் நல்லா ஆகணும், எங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா விஜய் சாருக்கு ஒரு கோரிக்கை. நல்ல தண்ணீர், நல்ல காற்று, மின்சார வசதி, கொசு ஈ தொல்லை இல்லாத வாழ்க்கை வேணும்னா இந்த குப்பை மூடை அகற்றணும். இந்த குப்பை மூடால கருத்தரிக்க முடியல, குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, தண்ணி குடிக்கிற தண்ணியில் கலப்படம். தண்ணியே கலப்படம்னா நாங்கள் எதில் போய் இது பண்ண முடியும். ஒரு ட்ரெஸ்ஸை துவச்சி காய போட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து உதறினோம்னா அவ்வளோ டஸ்ட்டு, அவ்வளோ குப்பை. அப்போ நாங்கள் எதில் இது பண்ண முடியும். நாங்கள் எங்களுடைய இதுவே தானே, உடம்பை தானே நாங்கள் இது பண்ண முடியும். அதுக்கே இங்கே வழி இல்லை. கொஞ்சம் கவர்மெண்ட்டு தான் இதுக்கு, விஜய் சார் தான் கொஞ்சம் பொறுப்பு எடுக்கணும். இந்த கொடுங்குயூரை கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கணும். அதுதான் சார் எங்களோட வேண்டுகோள். எங்கள் தலைமுறைகள் நல்லா இருக்கணும். இந்த குப்பைப்பேட்டு ஏரியாவுக்குள்ளே 23 வருஷமாக நாங்கள் இருக்கோம். ஆனால் குப்பை ஒரு நாளைக்கு 2100 டன்னுக்கு மேலே வருது இங்கே உள்ள. ஆனால் அதை ரீசைக்கிளிங் பண்ணி மறுசுழற்சி பண்ணி மக்களுக்கு
பயன்படுற மாதிரி அதில் கரண்ட்டை தயார் பண்ணலாம், வேறு ஏதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக பண்ணலாம். இவங்க எதுவுமே பண்ணாமல் எல்லா குப்பையும் கொண்டு வந்து இங்கேயே கொட்டுறாங்க. இது மக்களுக்கு வந்து ஆஸ்மா, டிபி, கேன்சரு குறையா இல்லை, 10 லட்சம் மக்களோட உயிரோட விளையாடுறாங்க இந்த ஏரியாவில். இது வந்து அரசாங்கத்துக்கு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கோம், நாங்கள் போய் சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிளாஸ்டிக் எரிக்கிறாங்க, அதை எரிச்சு பண்ணலாம். இப்போ வந்து பயோ மைனிங் தான் பண்ணியிருக்காங்க, குப்பையை வந்து இது பண்ணியிருக்காங்க, மறுசுழற்சி பண்ணின்னு இருக்காங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளானிங் அவங்க கொண்டு வராங்க உள்ள. பட் எரிக்கிறதும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. இப்போ நாங்கள் அந்த மனித சங்கிலி பண்ணதுனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க அதை பண்ணலைன்னா அவங்க மறுபடியும் அதை பண்ணுவாங்க. அது அதனுடைய மக்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 10 லட்சம் மக்களோட உயிரோட விளையாடுறாங்க. இப்போது கர்ப்பிணிக்கு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வளர்ச்சி கம்மியாகுது குழந்தைங்கள்லேயே. அது வந்து இந்த வட்டாரத்தில் நிறைய நடக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, டிபி இருக்குது, தோல்வி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இதனுடைய பாதிப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற தண்ணியை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு போர் வாட்டரை யூஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தரம் கெட்டு போச்சு பூமிக்குள்ளே. அந்த அளவுக்கு குப்பைங்க வந்து சேர்ந்துருக்கு இந்த இடத்துக்குள்ளே. கொடுங்கையூர் குப்பைமேடு ஆர்கே நகர் தொகுதி நாங்கள் இருக்கிறது. கொடுங்கையூர் குப்பைமேடை ஒட்டின ஒரு 50 மீட்டரில் தான் நாங்கள் இருக்கோம். 50 மீட்டர்லேருந்து தான் எங்களுடைய ஏரியாவே ஸ்டார்ட் ஆகுது. எங்களது பார்த்தீங்கன்னா தீவு மாதிரி இடம். அந்த தீவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களை சுற்றி வந்து பி கெனால், ஏ கெனால், இந்த கெனால் இருக்கும். இந்த கெனாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழிவுநீர் இந்த குப்பையில் கொட்டுறது சரிவர கொட்டாமல் உள்ளே வந்து இறங்கி வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் எல்லாம் சேர்ந்த கலவை தான் நாங்கள் இருக்கிற ஊர். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா 10வது குறைக்கு இப்போ எரிவுலை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த எரிவுலை வந்து இந்த பெட்டு, இந்த வேஸ்ட்டு பொருள் இதெல்லாம் நாங்கள் வந்து எரித்து அந்த க்ளீன் பண்ணிவிட்டு எரித்து அதில் வர சாம்பலில் வந்து பிரிக்ஸ் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நல்ல ஸ்கீமாச்சுன்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு இல்லாத அடித்தட்டு மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வந்து இந்த குப்பைமேட்டுக்கு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு நல்லதா கெட்டதான்ட்டு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி மக்கள் தான் நிறைய பேர் இங்கே வந்து ஒரு 60-65% மேலே இருக்காங்க. கூலி தொழிலாளர் 70-75% மேலே கூலி தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. குப்பை பொறுக்கிறவங்க. ஆமாம், குப்பை பொறுக்கிறவங்க இந்த ஒரு 60% குப்பை பொறுக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த குப்பை பொறுக்கும்போது இந்த குப்பையில் எல்லாமே வந்து வீட்டு கழிவு பொருட்கள் மட்டும் வராது. காய்கறி கழிவு பொருள்லாம் வந்து அதெல்லாம் வந்து மண்ணுக்கு உரமாயிடும். ஆனால் வந்து பயோ வேஸ்ட்டு சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனையிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட இந்த கழிவுகள், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது மெடிக்கல் வேஸ்ட்டு, அந்த மெடிக்கல் வேஸ்ட்டை உள்ளே கொட்டுறாங்க. உள்ளே கொட்டியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த எழில்நகர் பேக்கில் அந்த கால்வாய் சாலை பார்த்தீங்கன்னாக்கா வந்து கழுகுங்கெல்லாம் நல்லா வட்டம் அடிக்கும். நீங்கள் சென்னை சிட்டியில் கழுகு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம ஏரியாவில் தான் பெரிய பறவை கழுகு. அந்த பின்னாவுனா ஒரு நாள் வந்து ஒரு குழந்தைய பாதி தின்னுட்டு பாதி எடுத்து ஒரு மத்த மேலே போட்டுச்சு. கை தனியாக இருக்குது, கால் தனியாக இருக்குது. இதை மாதிரி அப்போது அந்த வீட்டினுடைய ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டில் இருக்குது. அந்த வீட்டிலே ஒரு குழந்தை இறந்த ஒரு பிணத்தை வந்து இந்த கழுகு தூய்ந்து பாதி போடும்போது எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மேக்சிமம் எங்கள் எழில்நகர் பகுதியில் ஒரு மர்மதேசம்னு சொல்லுவோம். கேன்சர் பேஷண்ட்டு நீங்கள் கணக்கு எடுத்து கட்டாயமாக அரசு வந்து சுகாதாரத்துறை கணக்கு எடுத்தால் 100க்கும் மேற்பட்ட கேன்சர் நோயாளிகள் கட்டாயமாக இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இது மறைக்கப்பட்ட உண்மை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி இந்த நம்ம குப்பமேட்டில் இருக்கிறதுனால இதை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதில் வந்து தானே சார்? ஆமாம், இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கின் அலர்ஜியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த வெள்ளையாக ஃபுல்லாக உடம்பாயிடும் பார்த்தீங்களா? அது வெள்ளையாக ஆனவுன்னா உங்களுக்கு கேன்சர் அட்டாக் ஆகும். அந்த வெள்ளையாக அந்த மெலமென் சொல்லுவாங்க, அந்த சுரப்பி கம்மியாகிட்டு இங்கே அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே நம்ம இந்த எரிவுலை ஒரே ஒரு எரிவுலை இருக்குது. இந்த ஒரு எரிவுலையில் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 காரை நிற்க வச்சு ஆன் பண்ணோம்னா அதில் அந்த கார்பன் மோனாக்சைடு வரும் பார்த்தீங்களா, புகை. அந்த புகையை நம்ம சுவாசிக்க முடியுது. ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்க முடியும். அந்த 10,000 காரை ஒரே நேரத்தில் இயக்கத்தினால் வர புகை இந்த ஒரு ஃபர்னஸில் வரும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கருசிதைவு, 100 பேருக்கு மேலே கருசிதைவு. அவங்களுக்கு எதுனா இந்த சுவாச கோளாறுனால டிபி அட்டாக் இருக்குது, கேன்சர் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட கேன்சர் இருக்குது, கேன்சர் நோயாளிங்க இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இவங்க 2 ஏக்கர் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 100 ஏக்கர் இது. 100 ஏக்கரில் 2 ஏக்கர் பண்ணாங்கன்னா எதுவும் அரசை குறை சொல்ல விரும்பலை. அரசுன்றது மக்களுக்கானதாக இருக்கணும்.
இப்போ நீங்கள் சரி செய்யறதுக்காட்டி நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் சரி செய்கிற, அதனால ஒரு நூற்றுக்கணக்கான உயிர் போயிடல சார். உயிருக்கு என்ன பாதுகாப்பு, அவங்களுக்கு என்ன சுகாதாரத்துறை, உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த வழிகாட்டுதலை இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே பண்ண போகிறோம், நாங்கள் இதை ரெடி பண்ண போகிறோம், ஒரு 2 வருஷம் பொறுத்துங்க, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக்கப் பண்ணுங்க, யார் யாருக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க, யார் யாருக்கு டிபி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க, யார் யாருக்கு சுவாச கோளாறு இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த புகையினால் கண்ணெரிச்சல் வருது, கண்ணு மங்கி போகுது. இந்த இன்சினேட்டர் ப்ராஜெக்ட் பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொடுங்கியூர் டம்ப் யார்டு வந்து ஒரு 60 to 70 இயர்ஸாக வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஒரு 370 ஏக்கர் லேண்ட் வந்து இந்த இடத்துல வந்து குப்பை டம்ப் பண்ணியிருக்காங்க. இன்சினேட்டர் ப்ராஜெக்ட் மூலமா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் பயோனைனிங் பண்ணி குப்பையெல்லாம் ப்ராசஸிங் பண்ணி இந்த லேண்டை வந்து ரிக்ளைம் பண்ண போகிறோம். நாங்கள் இந்தியாவில் வந்து கிளீனஸ்ட் சிட்டி இண்டோர்லேயே வந்து அப்படி தான் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த லேண்டை வந்து ஃபுல்லாக ரிக்ளைம் பண்ணி அவங்க மரம் நடுறது அந்த மாதிரிலாம் பண்ணி பயோமைனிங் பண்ணியுமா வந்து பண்ணிட்டு தான். வாட்ஸ் பயோமைனிங் ப்ரோ, என்ன பண்ணுவாங்க? பயோமைனிங் ப்ராசஸ்னா ஆக்சுவலாக வந்து இந்த குப்பை வந்து லாங் டைம் வந்து செக்ரிகேட் ஆகிற குப்பைலாம் வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணுவாங்க. செக்ரிகேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அந்த குப்பை வந்து டம்ப் ஆகிருக்கும். அதை வந்து அவங்க வந்து அந்த குப்பையை எடுத்து பிரித்து அது மூலிமா அந்த லேண்டை வந்து ரிக்ளைம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பயோமைனிங் ப்ராசஸ். பட் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து நாங்கள் இன்சினேட்டர் ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. இன்சினேட்டர் ப்ராஜெக்ட்னா என்னன்னா, அந்த குப்பையை வந்து எரிச்சு அது மூலமா வந்து கரண்ட் தயாரிக்கப்படுற ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து இன்சினேட்டர் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருந்து, ஹரியானாலாம் வந்து இன்சினேட்டர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி 14 daysலேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ க்ரோர்ஸ்க்கு வந்து இது வேணே ஃபெயிலியர்னு சொல்லி போயிட்டாங்க. நம்ம சென்னையிலே வந்து மணலிலையும் கொடுங்கையூர்லையும் இன்சினேட்டர் ப்ராஜெக்ட் 2 இருக்குது. அது ரெண்டுமே வந்து 25 டன் வந்து 50 மெட்ரிக் டன். அந்த ரெண்டுத்தையுமே நாங்கள் போய் பார்க்கும்போது மணலில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ரெசிடென்ஸு இந்த ஃபுல்லாக புகைலாம் வருது, அங்கே இருக்க நாயெல்லாம் கூட ஃபுல்லாக வந்து இந்த டாக்ஸிங்கான அந்த புகைலாம் வந்து பட்டு அந்த தூசி எல்லாம் துகள்லாம் இருக்குது. அங்கே ரெசிடென்ட்டை கேட்டதுக்கு நீங்கள் வீடு காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த வடசென்னை அமைப்பு பூவுலக அமைப்பு எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஐ மாதிரி போட்டு வைக்கும்போது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக் கேஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட் கொடுத்த நாம்ஸோட வந்து தப்பாக தான் இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஷாக்கிங் வந்து அது லைசன்ஸே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குனாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பேப்பர் மூலமா வெளில வந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த இன்சிடென்ட் ப்ராஜெக்ட்டே வந்து சீல் வச்சாங்க. பட் இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மணலியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கொடுங்கியூருக்கு வந்திருந்தாங்க. கொடுங்கியூர்ல வந்து 50 மெட்ரிக் டன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது நாங்கள் வந்து அந்த குப்பையெல்லாம் இது பண்ணி எரிச்சு அந்த ஃப்ளை ஆஷ் இருக்குது, அந்த ஃப்ளை ஆஷ் மூலிமா வந்து நாங்கள் பிரிக்ஸ்லாம் வந்து செய்கிறோம் அப்படின்னாங்க. சரி, எப்படி பிரிக்ஸ்லாம் உள்ளே போய் செய்கிறாங்க சொன்னபோது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கவங்கள இதெல்லாம் வந்து தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். ஆனால் கொடுங்கியூர் டம்ப் யார்டில் இந்த பிளான்ட்டை ரன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி வந்து இதுக்கு வந்து பிரிக்கெலாம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக அந்த பிரிக்ஸில் செய்யாமல் அந்த ஃப்ளை ஆஷ் வந்து அப்படியே கொட்டி தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் நாம்ஸோடய இந்த ஃப்ளை ஆஷ் எல்லாமே வந்து ஒரு வெட்டான ஒரு பானில் தான் வந்து இது பண்ணோம், அப்போ தான் வந்து காற்றுலேருந்து பறக்காதுன்னு. ஆனால் இவங்க எல்லாமே அந்த ஃப்ளை ஆஷை வந்து உள்ளே வந்து டம்ப் பண்ணி கொட்டி வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்க ரெசிடென்ட்ஸ் வந்து துணி காய போட்டால் கூட அந்த துணியிலே வந்து அந்த துகள்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2027 ஜனவரிக்குள்ளே பயோமைனிங் மூலிமா இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றப்படும், அதுதான் இலக்காக வச்சு மாநகராட்சி வந்து செயல்பட்டு இருக்கான்றதும் ஒரு சொல்கிறாங்க. அது சாத்தியமா? இங்கே பயோமைனிங்ன்ற விஷயம் வந்து இப்போ கூட அதிகாரிகள் அப்போ வந்து பார்வையிட்டு போகிறாங்க. சென்னை மாநகராட்சி ஆணையர்லாம் வந்து பார்வையிட்டு போயிருக்காரு. அந்த பயோமைனிங் ப்ராசஸ் இங்கே வேகம் எடுத்திருக்கா? நீங்கள் சொன்ன இண்டோர் பயோமைனிங் வந்து கண்டிப்பாக இங்கே ப்ராசஸ் வந்து வேகம் எடுத்துக்கு. மொத்தம் 67 லட்சம் மெட்ரிக் டன் வந்து குப்பைகள் வந்து இங்கே தேங்கி இருக்குனாங்க. அதில் வந்து மோஸ்ட்டாக 30 லட்சம் மெட்ரிக் டன் கிட்ட கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கமிஷனர் சொன்னார். ஆனால் அது உண்மையான ஃபேக்ட் என்னன்னு சொல்கிறது கவர்மெண்ட் தான் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து குப்பை அப்படி ஸ்டாக்னட் ஆகிக்க வேணாம் தெரியும். மேபி உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகி வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க ஃபோட்டோஸ்லேயுமே கூட வந்து காட்டியிருக்காங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளியராக இருக்குது. பட் ப்ராப்பரான டேட்டா அதில் வந்து எப்படி கிளியராக இருக்குது அப்படின்றத வந்து கவர்மெண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணணும். பேசிட்டு இருக்க தருணத்தில் கூட உள்ள இருந்து அந்த ஸ்மெல்லோ அந்த ஆர்டர் வந்து அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆர்டர் வந்து ஆக்சுவலாக வந்து 365 டேஸும் இருக்கும் இங்கே. கண்டிப்பாக வந்து இந்த மழை டைமில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி இங்கே போர்லாம் வந்து போட முடியாது. போர் போட்டால் வந்து இந்த காவா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வரும். அதனால் வந்து எல்லாருமே வந்து மெட்ரோ வாட்டர் தான் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த டம்ப் யார்டை நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 300,000 ஃபேமிலிஸ் இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான தொழிலாளர்கள் நேரடியாக உள்ளர போய் அந்த மாதிரி இந்த குப்பை பொறுக்கி அந்த தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு நேரடி பாதிப்பு. ஆனால் அவங்களுக்கு அதான் வாழ்வாதாரம்ன்றாங்க. ஸோ அவங்களுக்கு மாற்றுன்ற ஒரு வழி இருக்கா? அதுவும் கோரிக்கை வச்சுருக்கா. ஆனால் இங்கே அரசாங்க சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ மெடிக்கல் கேம்ப் மட்டும் நடக்குதுன்றாங்க. ஸோ டம்ப் யார்டுக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? ஆக்சுவலாக அவங்களோட வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 700 to 800 rupees வரைக்கும் வேஜஸ் வருது அப்படின்னா
அவங்க சொல்கிறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறையிலேருந்து நாங்கள் 4 தலைமுறை வரைக்கும் குப்பை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பசங்க கூட எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டிக்கு ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கணும், சமூக நிதியோடு வந்து பார்க்கணுன்னா ஒரு தலைமுறை மேலே வந்து அந்த தலைமுறையை வந்து அடுத்து அந்த தொழிலை வந்து அவங்க பார்க்குறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆக்சுவலாக ஒரு தலைமுறை கஷ்டப்படுறாங்கன்னா அடுத்த தலைமுறை படித்து ஸ்கூலுக்கு போயிருக்கணும் இல்லை காலேஜ் போயிருக்கணும். ஸோ இத்தனை தலைமுறையாக வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுவே வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான். இந்த இன்சிடென்ட் ப்ராஜெக்ட் பற்றி சொன்னேன். டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் ஆக்சுவலாக வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இந்த இன்சிடென்ட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இத்தனை பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணோம், இந்த பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த இன்சிடென்ட் ப்ராஜெக்டே வேணான்னு சொன்னோம். ஆனாலும் வந்து அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எதுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு ஸ்டபனாக வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லாஸ்ட் டிவிகேயில் இருக்கும்போதே டிவிகேயோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இந்த வடசென்னை டிஸ்ட்ரிக்ட் சிவா அவங்க ஒரு தலைமையில் ஒரு 300 பேர்கிட்ட வந்து மனித சங்கிலியில் வந்து போராட்டம் பண்ணாங்க. இன்சிடென்ட்டை வந்து எதிர்த்து நாங்கள் மக்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்க வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆர்கே நகரோட மினிஸ்டர் மரியவெல்சன் வந்து மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே குப்பைமேடெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம். குப்பைமேடை கிளியர் பண்ணால் நாங்களும் பயோமைனிங் தான் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் என்ன சொன்னார், வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாரு. வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட் இன்சிடென்ட் ப்ராஜெக்ட் வந்து வேஸ்ட் டு எனர்ஜின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து போராட்டம் பண்ணதே அவங்க பார்ட்டி தான், 300 மெம்பர்ஸ் கிட்ட பார்ட்டி வேணாம். ஆனால் எப்படி வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நானே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்தே வந்து எனக்கு என்னென்னா அந்த ஒரு அவேர்னஸே வந்து அவங்களுக்கு இல்லவே இல்லை. எல்லாருமே அவங்களோட நோக்கம்னா கொடுங்கி டம்பியார்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஏன் ரிமூவ் பண்ணணும், அதனால் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத அவங்க டீட்டெயிலாக இது பண்ண தான் நான். நீங்கள் கேட்கலாம் எல்லாமே சென்னையில் இருக்க வந்து எல்லா பீப்புளும் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, ஸோ அதுக்கு வந்து மாற்றாக நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க, எதுக்கு வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பிளான்ன்றதை டேரெக்டாக கமிஷனர்ட்டையும் மேயர்ட்டையும் ஸ்டடி குரூப் ரிசர்ச் குரூப் சொன்னாங்க. நம்ம சென்னையில் செக்ரிகேட் ஆகிற வேஸ்ட்டில் வந்து 80% வேஸ்ட்டு ரீயூசபிள் தான். அதை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஒரு வார்டுக்கும் நீங்கள் வச்சு செக் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு பிளானும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த வார்டில் கலெக்ட் ஆகிற முன்னாடிலாம் வந்து ஒரு வார்ட்லேயும் கலெக்ட் ஆகிற குப்பையை ஒரு வார்ட்லேயே சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணுவாங்க. செக்ரிகேஷன் பண்ணி தான் டம்பியார்டு கொண்டு வருவாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா சோர்ஸ் செக்ரிகேஷன் ஸ்டாப்பையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி மொத்தமாக இப்போ டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஏன் வந்து அவங்க லூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ப்ராஜெக்ட் மூலிமா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த உரம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க, அந்த உரத்தை வந்து வித்துட்டு இருந்தாங்க. அது மூலயமா வந்து அந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து வேலை கிடச்சிட்டு இருந்தது. அந்த உரத்தை விற்கிறதால வந்து அவங்களுக்கு வந்து மாநகராட்சிக்கு ஒரு வருவாயும் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி திரும்பி டம்பியார்டில் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டாக போகிறது தவிர இது வந்து மக்களுக்கு ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் ஆகுதா இல்லை மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது இல்லை. என் பேர் ராக்கு. 40 வருஷமாக குப்பை பொறுக்கிறோம். 3-4 தலைமுறை எங்கள் ஆயா பொறுக்கி, எங்கள் அம்மா பொறுக்கி, இப்போ நாங்கள்லாம் பொறுக்கி, எங்கள் பசங்கள்லாம் உள்ள குப்பை பொறுக்கிறாங்க. 4 தலைமுறையாக குப்பை பொறுக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி குப்பை மூட்டில் நல்லா சுதந்திரமாக பொறுக்குவோம், ஏதோ சரக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுவோம், போயிடுவோம். இப்போ ஏதோ கம்பெனிங்கெல்லாம் திறந்துட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. குப்பை மூட்டில் பொறுக்க முடியல எங்களால். அது வேறு இந்த கரண்ட்டு வேறு போகுது. அந்த கரண்ட்டு கீழே இவங்க பொறுக்கினுக்கிறாங்க. யாருக்கு என்ன நடக்கணும்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்களும் அதிகாரிங்களை சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வண்டி கொட்ட, அங்கே தான் குப்பை கொட்டன்றாங்க. எத்தனை பேர் நீங்கள் உள்ளே போய் அந்த இப்போ அதாவது 1500 குடும்பம் இருந்தாங்க. இப்போ இருக்கிறது மிஞ்சி போனால் ஒரு 1000 குடும்பம் இருக்கிறாங்க. இல்லை எக்ஸாக்டாக எத்தனை பேர் அந்த தொழிலில் போய் பார்க்குறீங்க? குப்பை பொறுக்கிற தொழிலில் குப்பை பொறுக்கிறவங்கள வந்து 350 பேர் பொறுக்கிறாங்க. அதாவது எப்படி பொறுக்கிறாங்கன்னா, நைட்டு பாதி பேர் போவாங்க, காலையில் பாதி பேர் போவாங்க, பகலில் பாதி பேர் போவாங்க. அவங்களுக்கு குப்பை பொறுங்கன்னா காலங்காலமாக 4 தலைமுறையாக அவங்க வந்து அந்த குப்பை பொறுக்கி தான் அவங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை தெரியாது. இப்போ வேலை தரேன்னு சொல்லிட்டு ராம்கீழ எடுத்துன்னு போய் ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுத்தா மாரி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த வேலையை கொடுக்கல, எல்லாரையுமே சம்பளம்லாம் பிடிச்சிக்கின்னு அந்த வேலையே சரியில்லை. பாதி சம்பளம் கொடுத்துட்டு பாதி சம்பளம் கொடுக்காத அந்த சீப்பர் வேலை. இந்த ஏரியா மக்களுக்கு நிறைய நோய் உண்டாகுது. இந்த காற்றுனால அந்த சுவாசிக்கிறாங்கள மக்களை, அதனால என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய நோய், இருமல், ஏன்னா லஞ்ச் பாதிக்கப்படுது. அப்புறம் வந்து சாப்பிட முடியல குழந்தைங்களுக்கெல்லாம். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க குழந்தைங்கள, வயசானவங்களுக்கெல்லாம் முடியல. ஏன்னா நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால கேன்சர் வருது. அந்த குப்பை மூட்டுக்கு தான் போகிறாங்க ஜனங்க. அவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்ல. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த காலெல்லாம் வந்து நிறைய புண்ணு, சிரங்கெல்லாம் வருது, யானைக்கால் மாதிரி வருது, அது மாதிரியெல்லாம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, கண்ணெல்லாம் கூட பாதிக்கப்படுது. அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதனால் உடம்புல வந்து நிறைய அந்த படம் மாதிரி வருது, நிறையா பயங்கரமாக இருக்குது. அது என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல.
அது மட்டும் இல்லாம இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஏன் மக்கள் மணியும் அந்த குப்பை குடோனுக்குள்ள போய் குப்பை பொறுக்கிறதுக்கே போறாங்க? ஏன் இவ்வளோ ஆபத்து இருக்கு? தெரிஞ்சே போகிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க படிக்காத மக்கள், அதனால் அவங்க எந்த ஆபீஸுக்கோ எங்கேயோ அவங்க வேலைக்கு போக முடியாது. அதனால இந்த குப்பை மூட்டில் கிடைக்கிறத பொறுக்கிட்டு வந்து அவங்க விற்றுட்டு அதுலேருந்து அவங்க சாப்பிட்றாங்க. அது சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. எம்எல்ஏ எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க, நான் கூட தான் பார்த்துருக்கேன். முதலமைச்சர் பாருங்கன்றாரு. அதாவது என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் வந்து கேட்டால் அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் கேட்டால் அந்த வீட்டுக்கு போன்றாங்க. ஏன்னா அதனால் நம்ம யாரையும் ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்மளுடைய இந்த சூழ்நிலை அப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அது மாதிரி தான் அந்த மக்கள் வாழறாங்க. ஏன்னா ஓட்டு வாங்குறவர்களும் மக்களை ரொம்ப கவரை பண்ணுறாங்க. எங்கள் ஓட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது, ஏன்னா அது எங்கள் உரிமை. அது அவங்க கேட்கணுங்கிறது கிடையாது, எங்கள் விருப்பம், யாருக்கு வேணாலும் போடுவோம். ஆனால் என்னென்னா ஓட்டு வாங்கும்பொழுது பாருங்கள், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், உங்களுக்கு என்ன குறை, இது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. புது முதலமைச்சராவது மக்களுடைய குறைகளை தீர்க்கட்டும். தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு என்ன இதுக்கான ப்ராப்பரான வேலை நிறையா இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் வளர்ந்த நாடுகள்லேயே இது ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் சொல்லி தான் கொண்டு இருக்காங்க. அமெரிக்காலே இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணும்போது சென்னை மாநகராட்சியோட ஆணையர் ஏன் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு அவ்வளோ ஸ்டப்பானாக இருக்காங்கன்றதை கவர்மெண்ட் தான் செக் பண்ணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வேணான்னா அதுக்கான வழியும் நம்ம சொல்லியாச்சு. இனிமேட்லேருந்து அதை டெசிஷன் எடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை தான். அதை மீறியும் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மனித சங்கிலி மாதிரி அடுத்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் மக்கள் பணம் தாங்க மாட்டாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வொர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.